Hello to everybody. I am Dr. Armugam, PG Assistant Botany, Ramanathan Settiar Higher Secondary School, நச்சாந்துப்பட்டி புதுக்கோட்டை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிற தலைப்புனாக்க தாவரங்களினுடைய இனப்பெருக்கம். தாவரங்களின் இனப்பெருக்கத்தில் பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் என்ற இரண்டு மிகப்பெரிய பிரிவுகள் இருக்கிறது. அதில் பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கத்துக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா முன்னாடி இனப்பெருக்கம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகிலேயே சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்காக ஒரு வேறுபாட்டின் அடிப்படையில் ஒரு தகுந்த மாற்றங்களுடன் புதிய சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டாய சுழற்சி வாழ்வதற்கான ஆதாரமே இனப்பெருக்கம் அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தாவரத்தினுடைய இனப்பெருக்கத்தில் நிலைத்து வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மற்ற எல்லா உயிரினங்களும் நிலைத்து வாழ முக்கியமானதாக அமைகிறது. இந்த இனப்பெருக்கமானது பரிணாமத்தினுடைய பரிணாமத்தினுடைய வளர்ச்சியில் மிக பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இனப்பெருக்கமானது பாலினப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் என்று மிக பெரிய இரு பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த பாலிலா இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் அதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ரெண்டாவது தலைவலி இனப்பெருக்கம் சொல்லுவாங்க, வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி ரெண்டு கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், பாலிலா இனப்பெருக்கங்கிறது தலைவலி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஒரு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணுது, ஒரு பகுதி உடஞ்சி ரெண்டு பகுதிகளுமே தனித்தனி ஸ்டார் ஃபிஷ்களாக கொடுக்கறது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கினுடைய கண் பகுதியிலிருந்து ஒரு புதிய தாவரம் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போது நம்ம இந்த இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம படித்தோம்னாவே நம்ம இந்தியாவினுடைய இனப்பெருக்கம், அதாவது கருவியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பேராசிரியர் மகேஸ்வரி பஞ்சனான் மகேஸ்வரிங்கிறவர் ரொம்ப முக்கியமான பங்கு இதில் வகிக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா இவர் எழுதிய புக்கு இன்றைக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு தாவரவியல் துறையில் மேற்படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பைபிள் மாதிரியே இருக்குது எம்ப்ரியாலஜிக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, அன் இன்ட்ரொடக்ஷன் டு தி எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ண மிகப்பெரிய சிறந்த ஆய்வாளர். இவர் நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்காரு அந்த எம்ப்ரியாலஜி பொறுத்தளவு, அதாவது கருவியலை பொறுத்தளவு. இவர் 1934 ஆண்டு பார்த்தினாக்க அறிவியல் கழகத்தில் இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதில் ஒரு தேர்வுறுப்பு எமிரேட்டஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பொறுப்பையும் 1950 ஆண்டு இன்ட்ரொடக்ஷன் டு எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம், இப்போ இந்த புக்கை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த புக்கும் எழுதினார். இந்த புக்கு ரெண்டுமே நம்ம எம்ப்ரியாலஜி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மைல்கல்ல அவர் தொட்டது என்னன்னாக்க, அவர் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் தி பிளான் மார்ஃபாலஜிஸ்ட், தாவரத்தினுடைய புற அமைப்பியல் பற்றி படிக்கக்கூடியவர்களுக்காகவே வகைப்பாட்டியல் புறமைப்பியல் பற்றி படிக்கிறவருக்காகவே ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மாதிரி அது ஆரம்பிச்சினார். அதுதான் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த அவருடைய பங்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்காக ஒரு விருந்து இல்லை அறிஞ்சு உனக்கு தெரிஞ்சுக்குமாங்கிற புக்கில் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, வங்கத்தின் அச்சுறுத்தல் என்று குறிப்பிடக்கூடிய தாவரம் என்னன்னு கேட்பாங்க. அது ஐகார்னியா. ஏன்னா இந்த நீர்நிலைகளுக்கு பாதிக்கக்கூடிய இந்த ஐகார்னியா ஹயாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் என்ன பண்ணுதுனாக்க நீர்நிலைகளுக்குலேயும் குளத்துலேயும் ஏரி இந்த மாதிரியான ஓடங்களில் என்ன பண்ணுதுன்னா நீர் தேங்கி நின்று ஊடுருவக்கூடியது களைகளாகவும் உருவாகிறது. பொதுவாக இது என்ன பண்ணுதுனாக்க தாவரத்தினுடைய வளர்ச்சியை குறைக்குது. இருக்கக்கூடிய அந்த நுண் கிருமிகளுக்கு சூரிய ஒளி கிடைப்பதை தடைபடுகிறது. இதனால் என்ன பண்ணுதுனாக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு அங்கே நீர் வாழக்கூடிய உயிரினங்களினுடைய அமைப்பை ரொம்ப குறைக்கிறது. இதுதான் நம்ம படத்தில் பார்க்குறது தான் ஐகார்னியா. நமக்கு தெரியும் இல்லையா, ஐகார்னியா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு சொல்லுவாங்க பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஒரு மாசுபற்ற நீரில் தான் இது அதிகமாக வாழக்கூடியது. அடுத்து பாலிலா இனப்பெருக்கத்தில் மிக முக்கியமானது நம்ம 11ஆம் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். இந்த வித்துக்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிலா இனப்பெருக்க வித்துக்களையும் மொட்டுக்கள் போன்ற சில அமைப்புகளையும்
ஒரு சில கண்ணுக்கு தெரியாத மிக வளர்ச்சி அடையாத நிலையில் இருக்கக்கூடிய தாவர வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த தாவர உறுப்பினர்கள் செய்கிறாங்க. எடுத்துக்காட்டு இந்த கொனிடியங்கள் என்னன்னாக்கா 2 செய்கிறாங்க. ஒன்று ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். இந்த பாருங்கள், ஆஸ்பெர்ஜில்லஸுங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய படமும், ரெண்டாவது இருக்கக்கூடிய பெனிசிலியம் அப்படிங்கிறத ஒரு பூஞ்சையினுடைய படமும் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அழகாக சங்கிலி மாதிரி தொடர் இருக்கா, இதெல்லாம் கொனிடியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு விடுதல், மொட்டு பட்டு அது மாதிரி வருது. இது ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா அப்படிங்கிற தாவரத்தில் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக துண்டாதல் அப்படிங்கிறது எதுனா ஸ்பைரோகைரால ஒரு தாவரத்தினுடைய உடலம், ஸ்பைரோகைரா என்ற தாவரத்தின் உடலம் உடைந்து துண்டாகி, உடைந்த துண்டு பகுதியில் எல்லாமே ஒரு புதிய தாவரத்தை கொடுக்கக்கூடிய பெற்றிருக்க தன்மைக்கு பேர் துண்டாகுதல். ஜெம்மாகப் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வகுப்பு, ஒரு ஸ்பெஷலான ஒரு டைப்பு. இது என்னன்னாக்கா பிரையோஃபைட் தாவரத்தில் எஸ்பெஷலி மார்க்கான்சியாவில் காணப்படும். பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தாலஸ் இருக்கக்கூடிய அமைப்பு சின்ன பாருங்கள் அழகாக மொட்டு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்கிறதா மார்க்கான்சியாவில் இருக்கக்கூடிய ஜெம்மாக்கப். அடுத்து ஒரு சில ஜெம்மாக்கள் மட்டும் ஒரு போர்ஷன் என்லார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி மட்டும் பெரிதாக்கி காமிச்சிருக்கிறோம், அதையும் பாருங்கள். மீளுருவாக்கம் இது எஸ்பெஷலி புலனேரியா அப்படிங்கிற ஒரு இதில் காணப்படுகிறது. இரு பிளவுதல் அது பாக்டீரியாவில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக இந்த தலைவழி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தலைவழி இனப்பெருக்கம்னா முன்னாடி என்ன சொன்னோம் அதே மாதிரி தான். தாவரத்தினுடைய ஒரு பகுதி, வேர், தண்டு, இலை இவை நேரடியாகவே பெருக்கமடைந்து ஒரு புதிய தாவரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பேர் தான் தலைவழி இனப்பெருக்கம் சொல்லுவாங்க. அந்த தலைவழி இனப்பெருக்க முறை இயற்கையாகவே நடைபெறக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அது ஏக்க முறையில் தலைவழி இனப்பெருக்கம், த நேச்சுரல் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த தலைவலி இனப்பெருக்கத்தில் வேர் தலைவலி இனப்பெருக்கம், தன் தலைவலி இனப்பெருக்கம், இலையின் வழியாக தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில தாவரங்களுடைய வேர் பகுதி தழைவழி இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய தகுதி பெற்றிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாற்றிட மொட்டுக்கள், வேற்றிட மொட்டுக்கள் சொல்லக்கூடிய அமைப்பு வேர் பகுதியில் இருந்து ஒரு புதிய தாவரத்தை கொடுக்குறது. எடுத்துக்காட்டு முறையா, டால்பெர்ஜியா அண்ட் மிலிண்டோனியா, முறையா கொயின்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, கருகப்பில்லை. அதில் ஒரு செடி வச்சாவே போதும், 5 அடி 6 அடி தூரத்துலேருந்து என்ன பண்ணும், ஒரு புதிய கிளைகள்லேருந்து வேர்கள்லேருந்து ஒரு தாவரம் புதுசாக வந்துடும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தாவரத்தின் வேர்கள் வழியாக தலைவலி இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தரைகள் தண்டு மற்றும் தரை ஒட்டிய தண்டு அவற்றின் உருமாட்டம் அடைந்து அவற்றிலேயும் தலைவலி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு மட்டநிலத்தண்டு சொல்லுவாங்க. மட்டநிலத்தண்டுனாக்கா மியூசா பாரடேசேக்கா என்னன்னாக்கா வாழை மரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஞ்சிபர் அபிசனாலிஸ்னா உங்களுக்கு தெரியும் இஞ்சி. கர்க்குமா லாங்கான்னா மஞ்சள். இவை எல்லாமே என்னன்னாக்க தரையில் தண்டில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. தரையடி தண்டில் உங்களுக்கு ரொம்ப இருக்குது கொலகேசியாங்கிற ஒரு கிழங்கு வகையில் இருக்கக்கூடிய தாவரம் தரையடி கிழங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வகையில் இருக்கக்கூடிய சொலானம் டியூபரசம் என்று சொல்லக்கூடிய உருளைக்கிழங்குலையும் இந்த தலைவலி இனப்பெருக்கம் கிழங்கு வழியாக நடைபெறுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்க இந்த சிலையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா குமிழ்தண்டு, இந்த குமிழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லியம் சீப்பான்னு என்னன்னாக்கா வெங்காயம், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் லில்லியம்னாக்கா அந்த காட்டுப்பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா குமிழம் தண்டு அப்படிங்கிற மாதிரியான வகையில் தலைவலி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அப்புறம் ஓடுதண்டு, ஒரு தண்டு பார்த்திங்கனாக்கா தரை அப்படியே ஒட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல கணுப்பகுதியில் இருக்கோ அந்த கணுப்பகுதியெல்லாம் வேர் உருவாகி அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதிலிருந்து ஒரு புதிய தாவரம் உருவாகி அழகாக படர்ந்து காணப்படும். எடுத்துக்காட்டாக செண்டல்லா ஏஷியாட்டிக்காங்க வல்லாரை, உங்களுக்கு வல்லாரை தெரிஞ்சிருக்கும். அந்த வல்லாரையில் என்ன பண்ணுது, ஓடுதண்டு நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேர்விடும் ஓடுதண்டு, இதுக்கு மென்தானா என்னது, நமக்கு மென்தா பைப்பரேட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, மென்தா பைப்பரேட்டான்னு என்னது, புதினா. இதெல்லாம் என்னன்னாக்கா வேர்விடும் ஓடுதண்டு. நீர் ஓடுதண்டு பிஸ்டியா ஐகார்னியா. இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, வங்காளத்தின் அச்சுறுத்தல் அப்படிங்கிற தாவரத்தை பார்த்தோம். அதெல்லாம் என்னன்னாக்கா நீர் ஓடுதண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தரைகீழ் உந்துதண்டு. எடுத்துக்காட்டு கிரைசாந்திமம்.
இந்த பார்த்தீங்கன்னா கிரைசாந்திமம் தரையில் உண்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இங்கே ரைட்டு கீழே பார்த்தீங்கன்னா போட்டிருக்க ஒரு படம், ஒரு தண்டு இருக்குது, அதுலேருந்து கொத்து கொத்தாக பூ வருது. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா தரையில் உந்து தண்டு தரைக்கு கீழே போய் கீழேருந்து கிளை வெடித்து போகும் பொழுது அது மறுபடியும் பூமியை எதிர்த்து வளர்ந்து அது ஒரு புதிய தாவரமாக வரக்கூடிய அமைப்பு தலைகீழ் உந்துதண்டு. உந்துதுன்னா என்னது? உடைய உந்துனாக்க தள்ளி முண்டி போகிறது தான் உந்துறது. அதான் தரைக்கு கீழே உந்தி போய் ஒரு புதிய தண்டு உருவாகி ஒரு தாவரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தலைகீழ் உந்து தண்டு. சிறு குமிழ் மொட்டுக்கள் உருவாகும் டயோஸ்கரியா. பார்த்தீங்கன்னா டயோஸ்கரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கட்டி கட்டியாக அப்படியே கலலை மாதிரி பெரிய பெரியாக இருக்கும். அதில் இருந்து என்ன பண்ணும், ஒரு கணுக்கள் பகுதியிலிருந்து கோண மொட்டுகள்லேருந்து கிழங்குகள் கண்களிலிருந்து உருவாகி ஒரு புதிய தாவரத்தை கொடுக்குற அமைப்பு. அடுத்ததாக மிக முக்கியமானது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இலைவழி தலை இனப்பெருக்கம். இலைவழி தழைவழி இனப்பெருக்கம்னா என்ன அர்த்தம்னா, இலையில் இருக்கக்கூடிய கோண மொட்டுக்கள் இருக்கக்கூடிய சிற மொட்டுக்கள்லேருந்து வேற்றிட இலைகள் வேற்றிட தண்டுகள் அது உருவாகி அது புதிய தாவரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு கேள்விப்படுங்க. பிரயோஃபில்லம் ஹெட்ரோஃபில்லம். இந்த தாவரம் தான் இலைவழி தலைவழி இனப்பெருக்கத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இயல்பு வழி இந்த தலைவழி இனப்பெருக்கத்தினுடைய நன்மைகள் என்னெல்லாம் இருக்கும் இயற்கையாகவே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த இனப்பெருக்கத்தில் ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் போதுமானது. அதிலிருந்து எண்ணற்ற தேவையான அளவு ஒரு புதிய தாவரத்தை ஒத்து தாய் தாவரத்தை ஒத்து பெற்றோர் தாவரத்தை ஒத்து அதே மாதிரி இருக்கிற மாதிரி உருவாக்கலாம். இங்கே உருவாக்கப்பட்ட புதிய தாவரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ரகங்கள் ஒத்ததாக காணப்படும். மரபணுக்கள் மாறுபாடு அல்லாது காணப்படும். மரபணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஒத்த மரபணுக்கள் காணப்படும். சில தாவரங்களில் இது எளிதாக பரவுவதற்கு உதவுகிறது. ஒரு சில தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு பரவுவதற்கு மிக எளிதாக பரவுவதற்கு உதவுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போனிக்ஸ் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய தாவரங்கள் பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த தோட்டக்கலை வல்லுநர்களும் விவசாயிகளும் இயல்பான தலைவழி இனப்பெருக்கத்தை செய்யக்கூடிய உறுப்புகள் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. இவற்றில் மிகப்பெரிய தாவரங்கள் அறுவடை செய்யும் பயன் காணப்படுகிறது. அடுத்து இந்த இயல்பாக அல்லது இயற்கை தலைவழி இனப்பெருக்கத்தினுடைய என்ன தீமைகள் நடைபெறுகிறதுனாக்க மிக முக்கியமானது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், இனப்பெருக்கம் என்பது ஒரு பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரே தாவரத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கக்கூடிய புதிய தாவரங்கள் எல்லாமே தாய் தாவரத்தை ஒத்து காணப்படுவதனால இங்கே மரபியல் வேறுபாடு காணப்படுவதில்லை. அதனால் என்னது பரிணாம வளர்ச்சி காணப்படுவது கிடையாது. அடுத்ததாக மிக முக்கியமான செயற்கை வழி இனப்பெருக்க முறைகள் இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராபகேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய அமைப்பு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த இயல்பு வழி இனப்பெருக்கத்தை தவிர வேளாண்மையிலையும் தோட்டக்கலையிலையும் அவற்றினுடைய தாவரத்தினுடைய உறுப்புகளிலிருந்து தாவரங்கள் அதிகப்படியாக பெருக்கம் செய்யக்கூடிய வழிமுறைகள் காணப்படுகிறது. இவை செயற்கையாக இனப்பெருக்கம் இருந்தாலுமே செயற்கை தான், ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக இருந்தாலும் இது தொன்று பாரம்பரியமாக செய்வதனாக இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாரம்பரியமான ஒரு செயற்கை வழி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லியிருக்க ஒரு சில எடுத்துக்காட்டு இங்கே இமேஜ் காமிச்சிருக்கோம். பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கட்டிங்ஸ் இருக்குது, அதாவது என்னது போத்துக்கள் இருக்குது, ஒட்டுதல் இருக்குது, அப்புறம் என்னது பதியன் போடுதல் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி காலத்தில் ரீசெண்ட் டேஸில் அண்மையில் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவர வளர்ச்சியிலையும் அந்த தாவரவியல் துறையினுடைய வளர்ச்சியினாலையும் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினாலும் என்ன பண்ணால் எண்ணற்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எண்ணற்ற தாவரங்கள் உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் அதிகமான உருவாக்குறது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாவர திசு வளர்ப்பு, ஆங்கிலத்தில் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு இந்த பாட்டில் கொடுத்துருக்கு 2 தாவரம் என்ன பண்ணுது, ஒரு இயற்கையாக இல்லாமல் செயற்கையான ஒரு வளர்ப்பு ஊடகத்தில் ஒரு பிரிக்கூரை எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம
ஒரு ஏசெப்டிக் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. நுண்ணுயிர் அற்ற நிலையில் வளர்க்கும் பொழுது, தேவையான உணவு கொடுக்கும் பொழுது அது வளர்ந்து வருகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து போட்டிருக்கோம். பிரிகூறு எடுத்து ஒரு ஊடகத்தில் வைக்கிறது, அது பிரிகூறு வளர்றது, பிரிகூறு வளர்ந்து ஃபஸ்ட்டு கேலஸுங்கிற நிலையில் கொடுக்குது, அல்லது என்ன பண்ணுது பட்டு கொடுக்குது. அதுலேருந்து என்ன பண்ணுதுனாக்கா சிறு சிறு இலைகள் கொடுக்குது. அதுக்கப்புறம் வேரை உருவாக்குறோம். வேரை உருவாக்குறது தாவரத்துக்குள்ளே அந்த பாட்டில் இன்விட்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ்க்குள்ளே அந்த என்ன பண்ண கலனுக்குள்ளே என்ன பண்ணுது மலர்கள் உருவாகிறது. மலர் உருவானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், தாவரத்தை அழகாக மெதுவாக மாற்றி நம்ம ஹார்டனிங் சொல்லுவாங்க. அந்த ஹார்டனிங்னா கடினமாக்கல். தாவரத்தை ஏசி இந்த மாதிரி இடத்துலேருந்து கொண்டாந்து ஏசியில் இருக்கும், தேவையான உணவு கொடுத்துருப்போம், அந்த தட்பவெட்பம் எல்லாம் கொடுத்துருப்போம். அதிலிருந்து ஒரு இயற்கையான சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாவரத்தை அடாப்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கடினமாக்கல் சொல்கிறாங்க. அந்த கடினமாக்கி தான் கடைசி என்ன பண்ணோம், நம்ம தாவரத்தை இதில் வளர்த்துருக்குறோம். அடுத்ததாக போத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய வேறு தண்டு இலை போன்ற பாகங்களிலிருந்து போத்துக்களை உருவாக்கலாம். அவை வேறு பகுதியிலேருந்து மேலஸ் அப்படிங்கிற தாவரத்திலேருந்து வேறு பகுதியிலேருந்து உருவாக்குது. பாருங்கள், ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம், ஒரு படம் அழகான கொடுத்துருக்கோம். தண்டு போத்துக்கள், ஹைபிஸ்கஸ், போகன்வில்லா, பார்த்தீங்களா முருங்கை. என்னென்ன பண்ணுறோம், ஹைபிஸ்கஸ் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அழகாக ஒரு செம்பருத்தி பூ இருக்குது, நல்லா பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட கேட்பான், அக்கா ஒரே ஒரு கிளை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், நல்லாயிருக்கு இந்த பார்க்குறதுக்குன்னா நம்ம இதை கொடுப்பாங்க. டக்குன்னு அதை கொண்டாந்து வீட்டில் வச்சோம்னா முளைச்சிக்கிறோம். ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பெரிய அழகான செடியாக மாறிடும். அதேமாதிரி போகன்வில்லா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காகிதப்பூ இருக்கு இல்லையா, காகிதப்பூ இருக்கும்போது நல்ல வெள்ளை கலர் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், போகிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி வீட்டில் வச்சோம்னாக்க அது வளர்ந்துடும். முருங்கை நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், அந்த முருங்கைக்கீரை வைக்கிறாங்க, இல்லை முருங்கைக்கீரை சூப்பு வைக்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்லுவோம், ஐயா அம்மாச்சி எனக்கு ஒரு கட்டை கொடுங்க, முருங்கை கட்டை, அதை நான் எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிறேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இது எல்லாமே என்னது, போத்துக்கள். அது தண்டு போத்துக்கள். இலையிலிருந்து வரக்கூடிய கோண மொட்டுக்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சில அந்த மாற்றிட மொட்டுக்கள்லேருந்து வரக்கூடியதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இலை போத்து அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கிராஃப்டிங். இந்த கிராஃப்டிங்கிறது ஒட்டுதல் என்று சொல்கிறாங்க. ஒட்டுதல் என்னாக்கா 2 வெவ்வேறு தாவரங்களிலிருந்து 2 வெவ்வேறு பாகங்களை எடுத்து, தாவரத்தினுடைய பாகங்களை எடுத்து ஒரே மாதிரி தாவரமாக வளர்க்கக்கூடிய நிலை. அப்போ 2 வெவ்வேறு விரும்பத்தக்க தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சிறு கிளைகள் அண்ட் பெருகிளைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஸ்டாக் அண்ட் சியான்னு சொல்லுவாங்க. வேர்க்கட்டைக்கு பேர் ஸ்டாக்கும், மேலே ஒட்டு வைக்கக்கூடியதுக்கு பேர் ஒட்டுத்தண்டும். இந்த 2 வெவ்வேறு தாவரத்தில் விரும்பத்தக்க பண்புகளிலிருந்து பெறக்கூடியவை. அவை ஒட்டி வச்சு அதிலிருந்து நமக்கு அழகான நமக்கு வேண்டிய பண்பு பெறக்கூடிய ஒரு முழு தாவரத்தை பெறக்கூடிய அமைப்பு பேர் தான் ஒட்டுதல். இதுக்கு பெரும்பாலும் எதில் பண்ணுவாங்கன்னா எலுமிச்சை, மாலை செய்வாங்க, ஆப்பிளில் செய்வாங்க, இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், ஒரு ஒட்டு செய்யப்பட்ட அங்கே கொடுத்து காமிச்சிருக்கோம். அது பாருங்கள், 2 வெவ்வேறு தாவரத்துலேருந்து ஒட்டு செய்யப்பட்டு ஒரு 26 நாளில் பாருங்கள் ஒரு 7 லீஃப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கரெக்டாக நல்லா நட்டு வைக்கும்போது 1 வருஷம் 2.5 வருஷத்தில் நமக்கு விரும்பத்தக்க பண்பு டேஸ்டியான ஒரு மேங்கோ கிடச்சிச்சு. இதுதான் ஒட்டு போடுதல் அல்லது கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, வேர்க்கட்டை மற்றும் ஒட்டுத்தண்டு இவற்றின் அடிப்படையில் இந்த ஒட்டுதலானது அல்லது கிராஃப்டிங் ஆனது 5 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 1 மொட்டு ஒட்டுதல், அணுகு ஒட்டுதல், 3 நா ஒட்டுதல், 4வது நுனி ஒட்டுதல், 5வது ஆப்பு ஒட்டுதல். இது எல்லாத்துக்கும் பேரின் அடிப்படையிலே பேருக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கு எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மொட்டு ஒட்டுதல், பட் கிராஃப்டிங். பட்டுனா மொட்டு. அப்போ இதில் என்ன, ஒரு தாவரம் விரும்பத்தக்க தாவரத்தினுடைய ஒரு நம்ம வேர்க்கட்டைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேர்க்கட்டையில் டீ வடிவ கீறலை ஏற்படுத்தி பின்பு மரப்பட்டைகளை தூக்கப்பட்டு அந்த மரப்பட்டை நசுக்கி அப்படி கொஞ்சம் மட்டும் நகர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் ஒட்டுத்தண்டுலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒட்டுத்தண்டு, அந்த ஒட்டுத்தண்டுலேருந்து ஒரு மொட்டை எடுத்து தனியாக அழகாக கீரோடு பிரித்து அதுக்குள்ள அந்த கீரல் செஞ்சோமா இல்லையா, அந்த டீ வடிவ கீரலுக்குள்ளே வச்சு டேப் வச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு ஒரு புதிய மொட்டு ஒட்டுதல் கிடைச்சிருச்சு. இது நமக்கு 15-20 நாள் என்ன பண்ணும், அதிலிருந்து சின்ன சின்ன தளிர்கள் ஒடியாந்துடும். அடுத்து அணுகு ஒட்டுதல். இந்த அணுகு ஒட்டுதல் ஸ்பெஷல் என்னென்னா, 2 தாவரமே என்ன பண்ணும், ஒரே மாதிரியான
அமைப்பு கொண்டிருக்கதா இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 தாவரமே எங்கேயும் கட் பண்ண மாட்டோம், வேரே ஊன்றி இருக்கும். ஒன்று பாக்கெட்டில் இருக்கும், ஒன்று மரத்தில் தரையில் இருக்கும். இது 2ம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு வந்து மிக அருகே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், ஒரு 2 கட்டையை வச்சுக்கிட்டு 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த 2 பாக்கெட் எடுத்து வச்சு அழகாக 2யும் கட்டினதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 நாள் 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேர்க்கட்டையினுடைய முனிப்பகுதியும் ஒட்டுத்தண்டினுடைய அடிப்பகுதியும் வெட்டிட்டோம்னாக்க நமக்கு தனியான ஒரு புதிய தாவரம் ஒரு தொட்டியில் வளர்த்துக்கலாம். அடுத்து ஒட்டு. இந்த ஒட்டில் என்னன்னாக்கா அந்த பேருக்கு ஏற்றபடி நாக்கு ஒட்டுதல்னு சொல்லுவாங்க, டங்க் கிராஃப்டிங். நாக்கு மாதிரியே ஒரு பகுதியை வெட்டி ஒரே பருமனுடைய ஒட்டுத்தண்டும் வேர்த்தட்டும் வேர்க்கட்டையும் சரியான சாய்வாக வெட்டி பார்த்துங்க, இந்த படத்தில் இருக்குது பார்த்துங்க, நாக்கு மாதிரி இருக்கா, அந்த வெட்டி அழகாக சரி அதில் டேப் வச்சு சுற்றினாக்க நமக்கு ஒரு 25 நாளைக்கு அப்புறம் அதிலிருந்து தளிர் விட்டு வந்துடும். அப்புறம் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் நல்ல முழு தாவரமாக கொஞ்சம் வேர் விட்டு வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு புதுசாக வந்துடும். நுனி ஒட்டுதல், கிரவுண்ட் கிராஃப்டிங். நுனி பகுதியில் வேர்க்கட்டையினுடைய நுனி பகுதியில் அது கொஞ்சம் அளவு ரொம்ப பெருசாகவே இருக்கும், பார்த்தீங்களாவே தெரியும். அந்த ஒரே வேர்க்கட்டையில் 1 2 3 4 எத்தனை வேணாலும் அந்த வேர்க்கட்டைக்கின் இதுக்கு தகுந்தாப்புல அந்த சியான்கிறது என்னது, ஒட்டுத்தண்டு. இந்த ஒட்டுத்தண்டை வைக்கும் பொழுது அது நாளடைவில் என்ன பண்ணும், ஒரு புதிய மரத்தை கொடுத்துரும். அடுத்ததாக ஆப்பு ஒட்டுதல், வெட்ஜ் கிராஃப்டிங் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் நல்லா கிளியராக இமேஜிலே உங்களுக்கு தெரியுது. 2 என்ன பண்ணுது, இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, ஒரு வேர்க்கட்டையின் துளை அல்லது மரப்பட்டையின் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து செருகப்பட்டு ஒட்டுத்தண்டினுடைய குச்சி கிளையை செருகி உறுதியாக அணைத்து 2 கேம்பியமும் இணைக்குமாறு நம்ம செய்யணும். 2 கேமியம் இருக்கு இல்லையா, 2 கேமியம் அப்படி 2 பேர் சேர்ந்துச்சுன்னா அழகாக புதுசாக வந்துடும். இதுக்கு பேர் ஆப்பு ஒட்டுதல். அடுத்ததாக மிக முக்கியமானது ஒன்று, பதியம் போடுதல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பண்ணது பதியம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் லேயரிங். அதாவது என்னென்னா, ஒரு பெற்றோர் தாவரம் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அவற்றிலிருந்து வேர் உற்பத்தி செய்து தூண்டிவிக்கப்பட்டு அந்த வேர் வந்ததுக்கப்புறம் தாய் தாவரத்தினுடைய பகுதி துண்டப்பட்டு அந்த துண்டிக்கப்பட்ட பகுதி புதிய தாவரம் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னது, பதியன் போடுதல். இதில் 2 வகையாக இருக்கிறாங்க. ஒன்று மண்முட்டு பதியன், ஒரு மண்ணை நில நோண்டி அதுக்குள்ள கிளைய வச்சு அமுக்கி அந்த மண்ணை மேலே மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிட்டோம்னா அதுக்கு பேர் மண்முட்டு பதியன், மவுண்ட் லேயரிங் சொல்லுவாங்க. இன்னொன்று ஏர் லேயரிங் சொல்லுவாங்க, அல்லது காற்றுப்பதியன். தாவரத்தினுடைய கிளை பகுதிகளில் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை பகுதியை நல்லா சிரைச்சி எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான கொஞ்சம் ஈரமான சாணம், கொஞ்சம் தேங்காய் நார், இல்லை உரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா குப்பை உரங்கள், இதெல்லாம் சேர்த்து அந்த இடத்துல வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு பாலித்தீன் கவர் வச்சு நல்லா சுற்றிட்டோம்னாக்க அதுலேருந்து நமக்கு ஒரு மாதத்துக்குள்ளே என்ன பண்ணோம்னாக்க 15-20 நாளில் என்ன பண்ணும், வேர் அதிலிருந்து வந்துடும். அந்த வேர் பகுதிக்கு முன்னாடிலேருந்து வெட்டி வச்சோம்னாக்க ஒரு புதிய தாவரம் வந்துடும். பாருங்கள், இதில் 2 படம் காமிச்சிருக்கேன், ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வச்சுருக்கிறது காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேர் பகுதி வந்திருக்கு, அதிகமான வேர்கள் வந்திருக்குது பார்த்துருக்கலாம். அடுத்து இந்த பாரம்பரிய முறையினுடைய நிறைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, ரொம்ப முக்கியமாக இந்த பாரம்பரிய முறையில் உருவாக்கப்பட்ட தாவரங்கள் மரபணு ரீதியாக ஒத்து காணப்படும். இம்முறையில் அதிக தாவரங்கள் குறுகிய காலத்தில் உருவாக்க முடியும். அதிகப்பட்ட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க, ஒரு சில தாவரங்கள் விதைகள் உற்பத்தி ஆவதில்லை, உற்பத்தி ஆனாலும் அவற்றினுடைய முளைப்பு திறன், ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் அதனுடைய விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த பாரம்பரிய முறையினுடைய தழைவழி இனப்பெருக்கம் ஊக்குவிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு உயிர் விளைச்சல் இது வந்து உருவாக்கப்படுகிறது. விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட நம்ம என்ன டிசைர்ட் கேரக்டர்ஸ், நமக்கு என்ன பண்பு இருக்கோ அந்த பண்புலேருந்து ஒரு புதிய ஒட்டு உற்பத்தி, புதிய தாவரங்களை விருந்தாக்கி உருவாக்க முயல முடியும். சரி, இவற்றினுடைய குறைகள் என்னவாக இருக்கும்? இந்த பாரம்பரிய முறையின் வழியை தலைவலி இனப்பெருக்க முறையின் வழியாக உருவாக்கக்கூடிய தாவரத்தினுடைய முறை என்ன மாதிரியாக இருக்குனாக்க, ஒன்று வைரஸ் தொற்று. சப்போஸ் அந்த நம்ம தாய் தாவரத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட தாய் தாவரத்தில் ஏதாவது வைரஸ் தொற்று இருந்துச்சுன்னா,
வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாக்க அந்த தாவரம் என்ன பண்ணும்னாக்க நம்ம உருவாக்கக்கூடிய சிறு நாற்றுகள்லையுமே சிறு செடிகள்லையுமே அந்த வைரல் இன்ஃபெக்ஷனானது வைரல் தொற்றானது கண்டிப்பாக வந்துடும். அதுதான் மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைவலி இனப்பெருக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய தலை உறுப்புக்கள் நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராப்பக்யூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தலை உறுப்புக்கள் என்னன்னாக்க பருத்த தன்மையாக கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லைனாக்க பல்பாக இருக்கும், இல்லைனாக்க ஒரு இதாக இருக்கனால டியூபராக இருக்கனால என்ன பண்ணும், அதை சேமித்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் இந்த பாடத்தில் நம்ம இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுல பாலிலா இனப்பெருக்கம், தலைவலி இனப்பெருக்கம் பார்த்தோம். இந்த தலைவலி இனப்பெருக்கத்தில் பாரம்பரிய முறையும் அது இயற்கை முறையும் பார்த்தோம். இந்த இயற்கை முறையில் நம்ம பார்த்துருக்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த செயற்கை முறையிலாக பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்த்துக்கோங்க. நன்றி.